அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவலின் அடிப்படையில் வேர்ல்டு அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் நிறையா நியூஸ் இருக்குது. வாங்க ஒன்றொன்னா பார்க்கலாம். நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம். அமெரிக்கா ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க பாகிஸ்தானில் உள்ள தலைநகரில். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ட்ரம்ப் இன்னைக்கு திரும்ப தெரிவிச்சிருக்காரு, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திரும்பவும் எங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறோம், அதுக்குண்டான வழி என்னவோ அதை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஈரானை திரும்ப மிரட்டியிருக்காரு. ஈரான் தரப்பில் சுற்றி இருக்கிற அரபு நாடுகளை திரும்ப மிரட்டியிருக்காங்க. இப்படி ஏதாவது திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் சுற்றி இருக்கிற அரபு நாடுகளில் முக்கியமான அமெரிக்க தளங்களை அதே மாதிரியே நாங்கள் திருப்பி அடிக்க போகிறோம், அதுக்கு தயாராக இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அரபு நாடுகளுக்கு ஈரான் தரப்புலேருந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், போப் இருக்கிறதுலே அவரோட பேச்சுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போருக்கு அப்புறம், இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு நாடுமே எந்த நாட்டையும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் முக்கியமான ஸ்டெப்ஸுகளை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே இஸ்ரேல் லெபனானை தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து லெபனானுடைய முக்கிய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய முக்கிய அதிகாரிகளும் வர்ற செவ்வாய்க்கிழமை இங்கே அமெரிக்காவுக்கு வாங்க, நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னு நேற்று நம்ம பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடியே லெபனானில் பேச்சுவார்த்தை அப்படின்னாலே இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாக்குதலை அதிகப்படுத்துவாங்க. அதாவது ஆப்போசிட்டில் வாரில் இருந்துட்டு இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போக்கில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நடத்துவாங்க. அதே மாதிரி தான் ஈரான்ட்டையும் நடத்தினாங்க. இப்போ அதே மாதிரியே லெபனான் மேலே தொடர்ந்து தாக்குதலை இஸ்ரேல் குறையாமல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் அமெரிக்க தரப்பில் இது எப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இவ்வளவு அடி வாங்கிட்டு லெபனான் போவாங்கன்னு தெரியல. பட் அமெரிக்கா கண்டிப்பாக வருவாங்க, நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்தபடியாக செகண்ட் நியூஸாக பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் ஹங்கேரியோட எலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நெருங்கிய நண்பராக நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நெருங்கிய ஒரு நண்பராக ஐரோப்பா என்ன ஒரு சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுக்கணும், ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டெப் எடுத்தாங்கன்னாலும், அது வெப்பனாக இருக்கலாம், பொருளாதாரங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருந்த வீட்டோ பவர் யூஸ் பண்ணி இடைஞ்சலாக இருந்த ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஹங்கேரி. இது ரஷ்யாவுக்கு ஒரு வகையில் பலமாகவும் இருந்துச்சு. பட் இந்த எலெக்ஷனில் அவர் தோத்துட்டாரு. அவருடைய எதிர்கட்சி தலைவர் பீட்டர் மேக்யர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. 16 வருஷம் அந்த கட்சி ஆளுமையில் இருந்தாங்க. அவங்கள வீழ்த்திட்டு இந்த கட்சி இன்னைக்கு ஐரோப்பா ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதனால உக்ரைன் தரப்புல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதாவது ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய உதவிகள் இனி எந்த நாடு தடையின்றி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு. பட்டு பெருசான ஒரு உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு ஐரோப்பா இன்னைக்கு அந்த பொருளாதாரத்தில் இல்லை. அவங்களே தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஐரோப்பா ஒன்றியத்துடைய முக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லேடி காஜா கலாஸ் அவங்க பேர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் கப்பல்களை போக விடாமல் தடுத்துட்டு இருக்கிறது கடல் சாரில் ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையறதுக்கு இதுவே ஒரு வழிவகுக்கும். காலத்தோட கட்டாயம் நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு கடல் பரப்புகளில் ஒரு ஒத்துமையாக ஒரு பாதுகாப்பை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஈரான் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அதே மாதிரியே நைஜீரியாவில் இன்னைக்கு தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில், ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் சொல்லிகிட்ருக்கேன், தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில் 6 இராணுவ வீரர்களும் ஒரு முக்கியமான தளபதியும் அந்த ஆர்மி இழந்திருக்காங்க. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சும்மா ட்விட்டர்லேயே வாழ்ந்துட்டுருக்காரு. சும்மா மிரட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறாரா, பட் உண்மையிலேயே அதை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஈரானுடைய கப்பல்கள் எங்கே இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்ப ஒரு இதாக மிரட்டி இருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நீங்கள் ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி
ட்ரம்ப் சொன்னதுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை சார்பாக சாவி எங்ககிட்ட இல்லை, தொலைஞ்சு போச்சு, இல்லைன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான ஒரு பதிலி சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கொமேரோனியாவுடைய இராணுவ வீரர்கள் வந்து உக்ரைனுக்காக காசுக்கு, அதாவது இவங்க வந்து உக்ரைனுடைய ஆர்மி கிடையாது, காசுக்காக வந்து ஒரு நாட்டுக்கு ஆதரவாக போய் சண்டை போடுறவங்க. அந்த மாதிரி ஐரோப்பா தரப்புல இருந்தும் ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்தும் ஏன் பங்களாதேஷ்லேருந்து கூட இராணுவ வீரர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியான குடியுரிமையும் குடும்பங்களையும் அமைச்சு அவங்களுக்கு நிறைய சலுகைகளையும் கொடுத்து, ரெண்டு நாடுகளுமே உக்ரைன் மட்டும் இல்லை ரஷ்யாவுமே வந்து அவங்களுக்கு உண்டான குடியுரிமைகளை கொடுத்து இராணுவத்தில் வந்து சேர்த்திக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா இராணுவத்துடைய சோல்ஜர்ஸ் பற்றாக்குறையினால அந்த மாதிரி ஒரு 16 கொமேரோனியா வீரர்களை வந்து கொண்டிருக்கோம் ரஷ்யா உக்ரைனில் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பாவுடைய நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க. ஈஸ்டர்ஸ் திருவிழாவுக்கு வந்து இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை ரஷ்யா வந்து 32 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. பட் இதனால என்ன யூஸ், உக்ரைன்லேயும் ரஷ்யாலேயும் பொதுமக்கள் சாகருக்கு ரஷ்யா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உக்ரைன் தரப்புல இருந்தும் அதே தான், அவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய வார் இதுக்கே போயிருக்க தேவையில்ல. இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக ஸ்டெப் எடுத்து வச்சவர் பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜான்சன். இவர் வந்து பிரிட்டனில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் பார்த்த வேலை இதெல்லாம். உக்ரைன் இருக்கிற நிலமையில உக்ரைன் வந்து அவங்க வந்து நாங்கள் தான் நாட்டுக்கே வந்து மொத்த உலகத்துக்கே நாட்டாம நாங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஜெலன்ஸ்கி இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சிரியாவில் வந்து மக்களோட ஒன்றா நாங்கள் பயணித்து சிரியன் ஆர்மியோட வந்து உக்ரைன் ஆர்மி ஒன்றா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மீட்டப் பிளான் பண்ணியிருக்காரு. பாதுகாப்பு விஷயத்தை எதுனாலும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க இருக்கிற நிலமையில இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே மாதிரியே உக்ரைனும் சும்மா இல்லை, இன்னைக்கு ட்ரோனு அதுன்ட்டு எதையோ ஒன்று மிசைல்ஸு எதையோ ஒன்று வச்சு ரஷ்யாவுடைய பகுதியில் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரஷ்யாவுடைய கருங்கடல் பகுதியில் இருந்த ஒரு முக்கியமான துறைமுகத்து மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், முக்கியமான பவர் ஸ்டேஷன்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது ரஷ்யா தரப்பில் ஒரு பெரிய இழப்பு தான் இன்றைக்கி நடந்த அந்த கருங்கடல் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா 12 வயசு பையனுமே அவங்க அப்பா வந்து உயிரிழந்துட்டாங்களாமா. அதே மாதிரியே 5 வயசுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் அட்மிட்னு ரஷ்யா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு எரிமலை ஒன்று வெடிச்சிருக்கு. எரிமலை வெடிச்சதுனால சாம்பல் அப்படியே புகை கிளம்புனது மட்டும் பார்த்தீங்கன்னா மேகத்தில் போய் அந்த புகையோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய புகையோட தாக்கத்தினால மேகம்லாம் வந்து கருப்பாயிருக்கு. பட் வந்து பாதிப்பு எதுவும் பெருசாக இல்லை. பட் வந்து இதில் அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னாலே அடிச்சுக்கிறாங்க. யார் அண்ணன் யார் தம்பின்னு சொல்கிறேன்னா அமெரிக்கா அண்ணன்னா யூகே தம்பி. 2 உலகப்போருக்குமே அமெரிக்கா பேக்கப் இருந்து சப்போர்ட் பண்ணது யூகே மேலே கை வச்சங்காட்டி தான். 2வது அமெரிக்கா டைரெக்டாக உலகம் போரில் ஹிட்லர் எதிர்த்து நிற்க காரணமாக இருந்ததும் யூகேவை வந்து ஹிட்லர் கை வச்சதுக்கு அப்புறம் தான். பட் இன்றைக்கி வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், அதுக்காக எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பி மொத்த கண்ட்ரோல் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரிட்டனில் வந்து பிரசிடெண்ட் வந்து இதுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் இதுக்கு ஒத்துக்கலை, நான் இதுக்குள்ளே வரல, நீங்களாச்சு ஈரானாச்சு பார்த்துக்குங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நிறுத்துகிற வழிக்கு வந்து நாங்கள் ஒத்துவலைங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைலண்ட்டாக அவங்க கோலை அடிச்சுட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான்ட்டு பழையபடி கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டே வந்து வாங்குற ஐடியா இருந்துச்சு. பட் வந்து அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர்னால அன்னைக்கு இதே மோடி கவர்மெண்ட் வந்து வாங்கலை. சரி நாங்கள் இனி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்டேருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு அமெரிக்கா என்ன ரிப்ளை கொடுப்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்தியா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரியே பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து சீனாட்ட வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் இனி வளர்த்த போகிறோம், 20 வருஷமாக எங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இல்லை, இனிமேல் அந்த பாண்டிங் இருக்கும், நாங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் கவர்மெண்ட் சீனாவை பேஸ் பண்ணி போகிறாங்க. இதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு
நெகட்டிவ் தான். பார்க்கலாம். இந்தியா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஓமன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது நல்ல ஒரு மீட்டிங் ஒரு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழியாக நமக்கு டிராபேக் ஆனாலும் ஓமன் கவர்மெண்ட் வழியாக வர்றதுக்கு ஏதாவது முயற்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அந்த பக்கமும் ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. சக்ஸஸ் ஆகுமான்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் பறவை காய்ச்சல் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. கோட்டயம் எங்கே சொல்கிறேன்னா கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன். பறவை காய்ச்சல் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதனால் அந்த ஏரியா சைடு இருக்கிற நம்ம பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமாக இருங்க. போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்தியாவில் ஒரு மெடிக்கல் ரிசர்ச் நடத்தின ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான உடல் பருமன், அதாவது வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்யூச்சரில் நோய் தொற்றுக்கு வந்து ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோய்களுக்கு வந்து காரணமாக அமையுதாமா. அதனால் உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ வெயிட் அதிகமாக இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து பாருங்க. அல்லது வந்து நமக்கு நான் ஃபுட்டு கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் பட் வந்து வெயிட்டு குறையவே மாட்டேங்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதாவது 2025 வருஷம் கணக்கெடுப்படி பார்த்தீங்கன்னா 5 to 9 வயசுக்குள்ளே வந்து இந்தியாவில் 1.49 கோடி குழந்தைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்திருக்காங்க. 10லேருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 2.64 கோடி குழந்தைகள் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. இது வந்து இந்தியாவுடைய ஒரு பவரே வந்து அதிகமான இளைஞர்கள் உள்ள ஒரு நாடு அப்படிங்கிறது தான். பட் வந்து நம்ம அதை கரெக்டாக கொண்டுட்டு போகல அப்படின்னா என்னதான் மக்கள் தொகை இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான். அதே மாதிரியே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. எந்த அளவுக்கு வந்து குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அம்மாக்களுடைய டிஎன்ஏவை பொறுத்து தான் வந்து குழந்தைங்களுடைய பாதுகாப்பு, உடல் சார்ந்த வலிமையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வுலையும் குறிப்பிட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்க. கடைசி நியூஸாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பேச்சுவார்த்தை வந்து ஈரான் அமெரிக்கா தரப்பில் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதையுமே நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு மேல் நோக்கி போச்சு. பட் இது ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சதையும் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1% வந்து சரிஞ்சிருக்கு. பட் பெரிய ஒரு இது கிடையாது. திரும்பவும் வந்து தாக்குதல் அதிகமாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் சூதானமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே இந்தியாவில் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற வளர்ச்சி வட மாவட்டங்களில் கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி இப்போ இனி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் வர மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அசாம் ஒன்று. இந்த அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கம்பேர் பண்ணும்போது பழைய எலெக்ஷன் டைமை விட இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது எலெக்ஷனில் பாதிக்குமானுங்கிறதையும் தெரியல, பார்க்கலாம். இந்தியாவில் கேஸோடைய ரேட் வந்து இந்த ஒரு மாத செலவில் கேஸ் ரேட் ஏறிடுச்சு. கேஸ் ரேட் ஏறினதையும் தாண்டி கேஸ் கிடைக்காம பெரிய ஒரு ப்ராப்ளமில் வந்து இந்தியா போயிட்டுருக்கு. இந்தியா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறையும் வேறு நாடுகள்கிட்ட ஏதாவது வழியில் கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம். மற்ற வேறு நாடுகள்கிட்ட வாங்கணும்னா ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸை தாண்டி வரணும். பட் ஈரான்ட்டே வாங்கினோம்னா ஈரானே கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சைலண்ட் மூவை கூட ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன தான் இதை ட்ரை பண்ணாலும் நார்மலாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து அந்த சிலிண்டரை நார்மல் பண்ணி எல்பிஜி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் 3 to 6 மாதம் ஆகும். இந்த வார் எப்பவும் போல் நார்மல் ஆயிருச்சு, ஒரு எண்டிங்க்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே ஒரு 2 வாரத்தில் சடனாக நார்மலுக்கு கொண்டு வர முடியும். பட் மக்களுக்கு தேவையான எல்பிஜியை கவர்மெண்ட்னால கொடுக்க முடியும். பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஈஸியாக புக் பண்ண அடுத்த நாளே கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ
புக் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே விலையேற்றம் இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியே மினிமம் 200 ஏற்றிருக்காங்க. இனி புக் பண்ணுறவங்களுக்கு இன்னும் விலை ஏறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அமெரிக்கா தரப்பில் இந்த வாரில் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துட்டோம், ஈரானை மிரட்டிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா என்னதான் மாறு தட்டிக்கிட்டாலும் அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ஈரானில் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் எடுப்பண்ணாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தையை நாங்கள் சரி பண்ணி கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி ஸ்டெப் எடுத்தாங்க, அதுவும் ஃபெயிலியர். இவ்வளோ ஃபெயிலியருக்கு நடுவில் ஈரான் வந்து இன்னைக்கு வந்து கெத்தா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க வெளியுறவுத்துறை சார்பாக. ஈரானுடைய திறன் என்னென்னு அமெரிக்காவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஈரான் மேலே கை வைக்கணும் அப்படின்னு நினச்ச நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து மாறுதொட்டி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய பெருமைகளை. ஈரான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக உறுதியாக தெளிவாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையும் கால சூழ்நிலைகளும் அவங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணுது. இல்லைன்னா இந்த வாரில் வந்து இவங்க இவ்வளவு இதாக வந்து அமெரிக்காவை எடுத்து கண்டிப்பாக இவ்வளோ ஒரு இதாக நின்றுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஈரானுக்குள்ளே வந்து எந்த ஒரு நாடுமே இராணுவத்தோடைய தரைப்படையை வந்து அனுப்பியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகளும் குன்றுகளும் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருக்கும். புதுசாக போய் ஒரு சோல்ஜர்ஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணி அந்த நாட்டை கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நடக்காத காரியம். அதே மாதிரியே கடல் வழியாகவும் ஈரானை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதும் நடக்காத காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழியாக ஒரு ஷிப் வந்து உள்ளே போகுது, ஒரு ஆர்மி ஷிப் உள்ளே போகுது அப்படின்னா தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையுமே வேற ஒரு நாடுகள்கிட்டருந்து வந்து கொடுத்து தாக்குதல் நடத்தணும். பட் ஈரானுக்கு அப்படி இல்லை. பக்கத்துலேயே அவங்க நாடு, அவங்களுடைய மக்கள் எந்தெந்த ஏரியா எப்படி என்னங்கிறத ஃபுல்லாக அவங்க டேட்டா கையில் வச்சுருக்காங்க. அதனால் ஈரானை இந்த டைமில் வந்து அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். இதே இந்த பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையும் தாண்டி நாடுகள் வந்து வேற ஒரு வழியில் நோக்கி போகிறாங்க. அதாவது எலக்ட்ரிக் மாதிரி போயிட்டாங்க. பெட்ரோல் டீசலுக்கு மார்க்கெட் இல்லை, கேஸ்க்கு வந்து மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தரப்பில் ஈரானை கை வைக்க முடியும். அது வரைக்கும் சிரமம்தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், நீங்களும் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் வந்து ஒரு சிறுமி வந்து மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 போலீஸ் தரப்புக்குமே, அதாவது கர்நாடகா கேரளா போலீஸ் தரப்புக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான கேஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு 11 வயசு பொண்ணு கர்நாடகாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட டூர் போயிருக்காங்க. போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு காணோம். வீட்டில் வந்துட்டு பிள்ளையை காணோம் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கே கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு 1300க்கு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடரில் வந்து ஒரு அருவியில் வந்து பணமாக கண்டெடுத்திருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநந்தா. இவங்களுடைய இறுதி அஞ்சலி வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து 100கணக்கான மக்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற உடனுக்குடனான உலக செய்திகளையும் இந்தியா செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க.